மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருமே தேவையில்ல. நம்ம வெண்பா குட்டி போதுங்க இந்த சுடரை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வாங்குறதுக்காக. என்ன அப்படின்னா, வெண்பா வந்து என்னோட மல்லி அம்மாவே நீ கஷ்டப்படுத்திட்டு நீ ஜாலியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து ரேணுகாவை நல்லா திட்டிட்டு ரேணுகாவோட மொபைலை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இது தாண்டா சான்ஸு, இது தாண்டா வாய்ப்பு. இப்போ தான் வந்து வெண்பா சூப்பராக வந்து வேலை பார்த்துருக்காங்க. இதுலையாவது வந்து ரேணுகா மாட்டுவாங்களா, அதுக்காக தான் வந்து வெண்பா வந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. இன்றைக்கி வர ப்ரோமோக்கு வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஏன்னா வந்து பயங்கரமாக இருக்க போகுது, சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போன டைமே வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டி கொடுத்தது நம்ம வெண்பா தான். ஸோ அதே மாதிரி வந்து இப்போயும் வந்து பெருசாக இல்லைனாலே கண்டிப்பாக ஏதாவது ரேணுகாவுக்கு ஆப்போசிட்டாக தாங்க இருக்குது. ரேணுகாவுக்கு ஏதாவது ஆபத்தாக விளைவிக்கிறதா தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் வந்து வெண்பகுட்டி வந்து நம்ம பாராட்டியே ஆகணுங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி கொஞ்சம் புரிகிற மாதிரி வந்து வெண்பா கிட்ட சொல்லி தெளிவாக சொல்லி ஹெல்ப்பு கேட்டாலே நம்ம வெண்பா குட்டி சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் விட்டுட்டு வேறு எதோ பண்ணிகிட்ருக்காங்க, வேறு யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு வெண்பா கிட்ட ஹெல்ப் கேட்டாலே வெண்பா வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சுடராக இருக்கிற ரேணுகாவை வந்து நம்ம ஈஸியாக வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம். ஆனால் மல்லி என்ன நினச்சிட்ருக்காங்க, வெண்பா வந்து சின்ன குழந்தை, அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, இது தெரிஞ்சால் வந்து வெண்பா கஷ்டப்படுவா அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை சொன்னீங்கன்னா இன்னும் வந்து வெண்பா வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நடத்துவாங்க, அதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து கொஞ்சம் தெளிவாக யோசிக்கிறது, தெளிவாக பேசுகிறது, மல்லி அம்மாக்காக எல்லாம் பண்ணுறது வந்து நம்ம வெண்பா குட்டி தான். அந்த விதத்தில் வந்து வெண்பா வந்து பாராட்டியே ஆகணும். அது போக இந்த ராஜேஸ்வரி வந்து புதுசாக வந்து திட்டம் வந்து தீட்டியிருக்கா. என்னென்னா, ரேணுகாவுக்கும் ரகுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்ப ஆவலாக வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன கேட்டாலும் வந்து எதுவும் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரகு வந்து கிளியராக இருக்காங்க, நம்ம தெரியாமல் கூட நம்ம எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ரேணுகாவுக்கும் ரகுவுக்கும் வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரகுவை நோண்டி கேட்டுட்ருக்காங்க. இப்படி போனால் அப்படி போனால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நம்ம ரகுவும் வந்து பதில் சொல்ல முடியாத திணறுனாலையும் வந்து தெளிவாக பதில் சொல்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு. ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம மாட்டிக்கக்கூடாது. அப்படி மாட்டிக்கினா ரேணுகாவும் மாட்டிப்போம், நம்மளும் மாட்டிப்போம், நம்ம போட்ட பிளானெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு இந்த தெளிவாக இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து ராஜி இதோட சும்மா விட போகிறதில்ல. ராஜி ஆல்ரெடி பிளான் போட்டாங்க. என்ன பண்ணாலும் இவன் சிக்கவே மாட்டேன்றானே, இவனை ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து சரியான ஆதாரம் கிடைக்காததுனால போராடிட்டுருக்காங்க. அப்படி மட்டும் ஆதாரம் கிடைச்சுன்னா அப்போ இவங்களையும் வந்து தனக்கு அடிமையாக்கி தனக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுக்க போகிறாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் வந்து ராஜிக்கு வந்து அடிமையாக இருங்க, எல்லோரும் ராஜி சொல்கிறத வந்து கேளுங்க. அப்போ தான் வந்து எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அது எப்படி தான் இந்த கெட்டவங்களுக்கு மட்டும் வந்து எல்லாம் நல்லது அமையுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது போக இந்த ரேணுகா வேறு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி எப்படியாவது நான் அந்த வீட்டுக்கு வந்துடணும், திரும்பவும் நான் விஜய் கூட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்டே வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்கா. சப்போஸ் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சாலையும் அதாவது இவர் ரேணுகா இல்லை சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே வந்து ராஜி வந்து இவங்களுக்கு கீழே தான் வந்து வச்சுப்பாங்களே தவிர சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் யாருக்கும் சொல்ல போகிறது கிடையாது. ஆல்ரெடி வந்து கதிரேசன் கிட்ட இருந்து டெண்டர் ஆட்டையை போடணும், அவனோட சொத்தை ஆட்டையை போடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வாண்டடாக வந்து ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன விடவா போகிறாங்க, வந்துச்சுடா லட்டு, ஒரு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 லட்டாக வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி வந்து சும்மா விட மாட்டாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத பிளானெல்லாம் போட்டு எப்படியும் வந்து அவங்களையும் வந்து கதிரேசன் மூலமாக கதிரேசன் கிட்ட இருக்கிற அந்த சொத்து, டெண்டர் விஷயம், என்னென்ன ப்ராஜெக்ட் வருது, இது எல்லாம் வந்து தான் கைப்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கப்போம். இதுங்களே ஒரு பணத்தாசை பிடிச்ச பேய், அதுக்கு மேலே இருக்கிறார் ராஜி. இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மல்லியையும் விஜயும் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து தான் அண்ணாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்களா, இல்லை திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அங்கே வீட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம மல்லி வந்து அவங்களோட அண்ணா வீட்டில் இருக்காங்க. அங்கே இருக்கிறபோது விஜய் வந்து கால் பண்ணி நாகுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது புது பிளானா, இல்லை திரும்பவும் வந்து மல்லி ஏதாவது குறை சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க.
எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாகும் வந்து பிளான் பண்ணுறதுல இந்த மாதிரி மாட்டி விடுறதெல்லாம் சூப்பராக தான் பண்ணுவாங்க. அப்படி விஜய் வந்து நாகுவோட ஹெல்ப்பை கேட்டு ஏதாவது பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு 7:30 கூட்டிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பயமாக இருக்குங்க. இல்லை இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் நடக்கலை அப்படின்றது தான் என்னோட கெஸ்ஸு. அப்படி இருக்கிறபோது நாகக்கிட்ட என்ன பிளான் போட்டிருப்பாரு, என்னப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எது பண்ணாலையும் வந்து மல்லியை வந்து பிரச்சனையில் விட மாட்டார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவாரோ அப்படின்றது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்குங்க. அது போக வெண்பா எடுத்த ஃபோனை யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க, கதிரேசன் கிட்ட கொடுப்பாங்களா, இல்லை நிஷா கிட்ட கொடுப்பாங்களா, இல்லை மொபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸை அப்பா கிட்ட காட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யார்கிட்ட காட்டினாலே வந்து இந்த டைமாவது வந்து அவள் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நிஷாக்காவது தெரியணும். அப்படி இல்லையா அந்த கதிரேசனுக்காவது தெரியும். எனக்கு தெரிஞ்சு நிஷாவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடியே வந்து சொத்துக்காக சண்டை போட்ட நிஷா தன்னோட அக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறம்போது நிஷா கையில் மாட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசைங்க. எப்படியும் வந்து யாரும் நம்ப போகிறது இல்லை. அது ஒரு பக்கம் அடிச்சுக்கினாலே மாட்டிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.